சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. 69வது தசகம் இதோட ராசக்கிரீடை முடிவடைகிறது. ஈசா குருவாயூரப்பனே, தலைமுடியில் இருக்கிற மயிலிறகு கற்றை, காதில் மகர குண்டலம், மார்பில் வனமாலை, ஹாரம், அப்புறம் திருமேனியில் சந்தனம், இப்படி நறுமணமிக்க பூக்கள், இடுப்பில் பீதாம்பரம், தங்க மேகலை, காலில் ரத்தின சிலம்பு, இப்படி எல்லா விதமான ஆபரணத்தையும் அணிஞ்சிட்டு நீ இந்த குறவை கூத்துக்குன்னே அலங்காரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணனே, குருவாயூரப்பா, உன்னை நான் தியானம் செய்கிறேன்னு சொல்கிறார் பட்டத்திரி. அது மட்டுமல்ல, திருமகள் கேள்வனே குருவாயூரப்பா, இளங்கோபிகையெல்லாம் அவள்லாம் என்ன பண்ணிட்டா, நவிக்கையெல்லாம் அணிஞ்சுட்டு காதில் குண்டு, அவளுமே, ஏன்னா கிருஷ்ணன் எல்லாம் இப்போ நீ என்ன பண்ணிட்ட, அலங்காரம் பண்ணிட்ட, அவளும் அலங்காரம் பண்ணிக்கணுமே. தங்களை தானே அலங்கரிச்சுட்டு கூட்டமாக தங்களை சுற்றி நிற்கையில் 2 பெண்களுக்கு இடையில் ஒரு கிருஷ்ணன், 2 பெண்கள், அதாவது 2 கோபிகைகளுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணன், 2 கிருஷ்ணனுக்கு இடையில் ஒரு கோபி, அப்படியே மாற்றி மாற்றி வரும்போது என்று அவர்களுக்கு இடையே பல திருவுருவங்களை கொண்டு எத்தனை அவதாரம், அப்படியே பார்க்க இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே கோபிகைகளும் கிருஷ்ணனுமாவே இருக்க ராசக்கிரீடையை தொடங்கினீங்க. வாசுதேவா, இந்த யமுனை நதிக்கரையில் இந்த அழகான ராசக்கிரீடையை பார்த்த நாரதர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப தூரத்திலிருந்து கேட்ட தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட ஆடை அணிகளெல்லாம் தன்னை அலங்கரிச்சுட்டு மனைவிமார்களோட என்ன பண்ணிட்ட, கூட்டமாக தேவலோகத்திலேருந்து ஒருங்கு கூடி எல்லாரும் மொத்தமாக விரைவாக வாகனத்தில் சேர்றாளாம். அப்படிப்பட்ட வேணுகானத்தோடைய மெட்டை அப்படியே அதை ஃபாலோ பண்ணி வாயினால் பாடப்படக்கூடிய பாட்டோட ராகமும் சேர்ந்துட்டு மனசை கவரக்கூடிய மென்மையான கால் நடக்கிறாள் அந்த ஒளி, அந்த காலில் உள்ள டான்ஸு. இப்போ இந்த பாட்டு எல்லாம் சொல்லுவாள், பக்க வாத்தியம், பாட்டு, நடனம் எல்லாம் இருக்குது. அங்கே கிண்கிணி தாளம் இருக்குது, கைகளில் ஒலிக்கக்கூடிய வளையல் என்னாச்சு, இனிமையான நாதம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இயைந்து பாடுறதுன்பா. ஒன்று இணையறதுன்னா பிரிக்க முடியறதுக்கு பேர் இணையறதுன்னு பேர். பிரிக்கவே முடியாது, ஒன்றோட ஒன்று இரண்டரை கலக்கக்கூடியதுக்கு இயைந்துன்னு சொல்லுவாள். ஒன்றோட ஒன்று இயைந்து நிற்க இந்த குறவை கூத்த மனதை கவர்ற மாதிரி இருந்தது. அப்பொழுது கோபியர்களது தாமரை போன்ற அந்த கண்களில் என்ன உங்கள் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறா. அவர்களது ஆடைகள் அறையில் அசைந்தாடவும் அழகாக விளங்கியது அந்த ராசக்கிரீடை. இவ்வாறு கோலாகலமாக விளங்கிய அந்த ராசக்கிரீடையை நாமும் எல்லாரும் தியானிப்போன்னு சொல்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. அது மட்டுமல்ல, நாம் அங்கே போக முடியலங்கிறதுனால கண் இமைத்தலே இல்லாமல், கண் இமைக்க மாட்டா தேவர்கள், அவள்லாம் ஒன்றா இருக்காங்க. பேரானந்தம் அடைஞ்சு அவள் என்ன பண்ணுறாளாம், மலர் மாறி அப்படியே பொழியிறாளாம். தங்கள் மனைவிகளுடனும் அவர்கள் சிஸ்ரூபமாக தங்களிடமே மெய்மறந்து லயமடைந்தாற் போல அப்படியே மோகமடைஞ்சு காணப்படுறாளாம். இப்படி இருக்கும்போது கொடி போன்ற அதாவது உடலுடைய ஒரு பெண் என்ன பண்ணுறாளாம், ஒரு கோபிகை என்ன பண்ணுறாளாம், வியர்த்து சோர்ந்து களைச்சி போய் கண்களை மூடியவண்ணும் அப்படியே மேலே அப்படியே சாயிறா. இன்னொத்தி என்ன பண்ணுறா, கூந்தல் அப்படியே அவிழ்த்து நிற்கிறா, அப்படியே முகத்தை முகத்தை அப்படியே பார்க்குறா. இன்னொத்தி என்ன பண்ணுறா, மயிர்கூச்சலிருந்து அப்படியே வஞ்சனையாக உன்னை மாதிரி பார்க்குறா. வஞ்சனைங்கிறது இந்த இடத்துல பகவான்கிட்ட போய் நம்ம வஞ்சனைன்னு சொல்ல முடியுமா, கபடத்தாளுன்னு சொல்லலாம். ஒன்றுமே தெரியாமங்கிற வார்த்தையை தான் இங்கே நம்ம பயன்படுத்த முடியும். ரொம்ப புண்ணியம் பண்ணவா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்க்கவும் கேட்கவும் முடியும். யாவன் ஒருவன் குருவாயூரப்பன் ஆகிய உன்னை மனசாலையோ சொல்லாலையோ செயலாலையோ விளக்க முடியாத ஆனந்த நிலையை எல்லாரும் அடைஞ்சாங்கிறது தான் இந்த இடத்துல நாம் பொருளாக வச்சுக்க முடியும். அது மட்டுமல்ல, குருவாயூரப்பா ஈசனே, பாட்டு முடிஞ்சுது, வாத்தியங்கள் முழக்கமும் படிப்படியாக ஒழிஞ்சுது. ஆனாலும் பிரம்மானந்த ரசத்தில் மூழ்கிய அந்த கோபிகை எல்லாம் அப்படியே திருக்கூட்டம் மெய்மறந்து ஆடிண்டே இருந்தது. அவளுடைய இடையில் கட்டிய அறையில் கட்டின அந்த ஆடை நழுவுறதையோ தலைமுடியை அவிழறதையோ ரவிக்க நிகழ்வதையோ அவங்க ஒன்றுமே அவளுக்கு தெரியல.
வானவெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கூட அப்படியே நின்றுட்டு அதை பார்த்த உடனே ஸ்டன்னாகி நான் என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிறார். அதாவது கோபிகைகளுடைய நிலையை வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லிடுறார் இந்த இடத்துல பட்டத்திரி. அது மட்டுமல்ல விபோ, அகில உலகத்தையும் ஆனந்தத்தில் எல்லையிலேயே மூழ்கும்படி செய்யக்கூடிய ராசக்கிரீடை பூர்த்தி செஞ்சு இப்படியானது மாசற்ற எப்படி எல்லாருக்கும் அத்தனை கண்ணன் வேடம் உண்டு அவர்களோடு சேர்ந்து மன்மத உஸ்தவம் போல மீண்டும் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஈசனே பற்பல விதமான லீலைகளால் சீராட்டப்பட்டு சோர்வுற்ற அந்த கோபிகைகளோட யமுனை நீரில் மனம் போல நீராட அப்படியே புரிகிறேன். அங்கே வந்து மலர்களுடைய நறுமணத்தால் அந்த வனத்தில் நூற்றுக்கணக்கான கோபியர்கள் எல்லோரும் மயங்குமாறு நீங்கள் விளையாடுறேன். அழகுடைய நிறைகடலே, இவ்வாறு இரவும் நேரத்தில் கோபியர்களும் முற்றும் துறந்த யோகியர்களால் மட்டுமே பெறக்கூடிய சொல்லுக்கெல்லாம் சொல்ல முடியாது, வார்த்தைகளில் வந்து சொல்லவே முடியாது பிரம்மானந்த அமுதத்தை பருக செய்த பிரம்மா பரமசிவன் முதலிய தேவர்களாலும் கூட கொண்டாடும்படி செஞ்சிட்டே இல்லைங்க. பக்த பெருமக்களால் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அழகு வடிவம் படைத்த ஸ்ரீகிருஷ்ணா, குருவாயூரப்பா என்னையும் இந்த நோயிலிருந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இந்த குறவை கூத்த ராசக்கிரீடையை முடிக்கிறார். 70வது தசகம் சுதர்சனன் வரலாறு, சங்கசூடன் வதம் ஆகியவை இந்த தசகத்தில் நாம் பார்க்க போகிறோம். இவ்வாறு தாங்கள் கோபிகைகளோட மகிழ்ச்சியோடு செஞ்சுட்டு இருந்ததை ஒரு நாள் கோபிகைகள் என்ன பண்ணுறா, அம்பிகாவனத்தில் உள்ள பரமசிவன் ஆலயத்துக்கு தங்களோடு சென்று இரவில் நடந்த சிறப்பான உற்சவங்களை எல்லாம் சுகமாக தூங்கினா அங்கே போயிட்டு. அப்போ ஒரு கொடிய மலைப்பாம்பு என்ன ஆயிடுச்சு, நந்தகோபரை விழுங்க தொடங்கிடுது. இதை பார்த்த உடனே கோபர்லாம் என்ன பண்ணிட்டா, கொல்லிக்கட்டையால் அந்த பாம்பை பலங்கொண்ட மட்டும் அப்படியே அடிக்கிறான். ஆனாலும் அந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுறது, நந்தகோபரை விடாத போது அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறா. அப்போ எல்லோரும் உங்கள் காலில் வந்து விழறா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த பாம்பை காலால் போய் தொட்டிங்க. உடனே அந்த பாம்பு தன்னுடைய சுய உருவடைந்து ஒரு வித்யாதரனாக அப்படியே வெளியில் வருது. முன்னாடி ஒரு சமயம் இவன் சொல்கிறான், இப்போ இந்த மலைப்பாம்பு பேசுகிறது சுதர்சனா வந்து, அதாவது அந்த வித்யாதரனா வந்து பேசுகிறது, நான் முனிவர்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசினேன், அவங்க என்ன பண்ணிட்டா, மலைப்பாம்பாக போகணுன்னு சபித்துட்டா. அப்போ தங்களுடைய திருவடி வந்து என் காலில் பட்ட உடனே நான் தூய்மை அடைஞ்சேன்னு துதிச்சுட்டு தனது இருப்பிடத்துக்கு அவன் போயிட்டான். கோபர்களும் ரொம்ப மகிழ்ச்சியோட தங்களது இடைச்சேரிக்கு அப்படியே எல்லாரும் போயிட்டான். இந்த நேரத்தில் குருவாயூரப்பா ஒரு காலத்தில் பலராமனோட இடைப்பெண்களோடும் நீங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது குபேரனுடைய பணியாளரான சங்கசூடன்கிறவன் அப்படியே இடைப்பெண்கள்லாம் என்ன பண்ணிட்டான், கவர்ந்துட்டு போயிட்டான். அதை பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப தூரம் அவனையே பின்தொடர்ந்து போயின்னு இருக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு பயந்துண்டு பெண்ணை விட்டுட்டு ஓடிட்டான். தாங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவனை கொன்று அவன் தலையில் வச்சிருந்த அந்த சிரோமணி, அதாவது ஆண்கள் அணியக்கூடிய அந்த அணியை வச்சு பலராமன்ட்டு கொடுத்தீங்களாமே, அப்படித்தானே அப்படிங்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. அது மட்டுமல்ல, தாங்கள்லாம் தினமும் பகலில் நண்பர்களோடையும் வெவ்வேறு வனங்களில் பல பேர் விளையாண்டுருக்கீங்க, நீங்கள் பலவிதமாக விளையாடுறீர்கள். அப்போ உங்களுடைய உடம்பு எப்படி இருக்கான், திருமேனி மன்மதன் கூட மயங்கக்கூடிய அளவில் இருக்கான். வேணுகான மழையில் அனைவரையும் நீங்கள் வந்து நினைய செஞ்சீங்க. அந்த தேவலோகத்தில் உள்ள தேவ மங்கையர்களுக்கு மட்டுமே அமுதம் அப்படியே கண்களுக்கு தெரிஞ்சுது. அது இப்படிப்பட்ட தங்களை நினச்சி கோபியர்லாம் உங்களை பிரிஞ்சே போகாமல் தவிச்சு அப்படியே புலம்புறாளே, அது என்னதான்னு சொல்கிறதுன்னு சொல்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு போஜ மன்னன், அதாவது கம்சனுடைய பணியாளரான அரிஷ்டன் அப்படிங்கிறவன் தீய வழியில் பயங்கரமான தோற்றம், பெருத்த சத்தம், காளமாட்டு உருவம், அப்படியே அவன் ஒரு பார்த்தாலே ஒரு அரக்கன். அவன் அந்த அசுரனும் காளை உருவம் அவனை வந்து பார்த்த உடனேயே எல்லாரையும் கவரக்கூடிய வீரம், உடம்பு அப்படியே அப்படி இருக்குது, பெரிய உருவம்,
அப்படியே பசுக்கூட்டத்தெல்லாம் விரைவாக களைத்துட்டு வேதமே உருவான தங்களை கொல்ல வந்தானாமே அப்படின்னு சொல்கிறார். நீண்ட கொம்புகளோட அந்த அசுரனை நல்ல வடிவுடையதாகிய தீயவன் இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் உங்ககிட்ட அவன் ஓடி வர அவனை வேகமாக பற்றுக்கொண்டு அவனை அப்படி கொண்டுட்டே இதை பார்த்த உடனே தேவர்கள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சாலாமே அப்படிங்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. அது மட்டுமல்ல, பகவானே குருவாயூரப்பா, இந்த அரிஷ்டன்கிற ரிஷபாசுரனை கொன்றதுனால பூமியில் ரிஷத்தின் அதாவது தர்மத்தை நிலைநாட்டிட்டேல், வேரூன்ற செஞ்சிட்டேல இந்திரனுடைய மனதில் மகிழ்ச்சியை உண்டானது. தர்மத்தில் தர்மம் இங்கே ரெட்டிப்பானது. இதுதான் வியப்புன்னு சொல்கிறார். அதனால் தேவர்கள் உங்களை துதிச்சா. அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார் இந்த இடத்துல, காளைகளே, அதாவது காளைகள்லாம் இங்கே வீரம் படைத்த ஆண்மகனை கூட சொல்லலாம், காளைகள்னு சொல்லுவாள். வேகமாக போயிடுங்கோ, ஏன்னா இங்கே காளையை கொல்றவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு கிருஷ்ணனை உன்னை பார்த்து குருவாயூரப்பா இடையர்கள் கேலியாக பேச, அதை கேட்டுண்டே தாங்கள் அவரோடு வீடு திரும்பினீர்களாமே குருவாயூரப்பா, தாங்கள் தான் என்னை காக்கணும்னு சொல்லிட்டு இந்த 70வது தசகத்தை முடிக்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.